கருப்பு படம் கிளப்புன ஆர்வம். யார் இந்த கருப்புசாமி? ட்ரெண்ட் ஆகும் காவல் தெய்வம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிப்புல போன வாரம் தியேட்டர்ல வெளியான கருப்பு படம் மக்களோட பேராதரவை பெற்று நல்ல வசூல அள்ளிக்கிட்டு இருக்கு. கருப்பு படம் வெளியான பின்னாடி பல திரையரங்கங்கள்ல பரவசமடைஞ்சு கருப்புசாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு படத்துக்கு பின்னாடி தான் பலரும் கருப்புசாமி யாரு அப்படின்னு இணையத்துல தேடிட்டு வராங்க. அவங்களுக்காக இப்ப நாம கருப்புசாமி யாரு, மக்கள் ஏன் அவரை காவல் தெய்வமா வணங்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழர்களோட நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டுல ரொம்பவுமே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறவர் கருப்புசாமி. கிராமங்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாவும், நீதியை நிலநாட்டக்கூடிய வீர தெய்வமாவும் கருப்புசாமி தலைமுறைகள் கடந்தும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு வராரு. கருப்புசாமி, கருப்பண்ணசாமி, சின்ன கருப்பு, சங்கிலி கருப்பு, நொண்டி கருப்பு அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல இவரை மக்கள் வழிபடுறாங்க. பொதுவா ஊர் எல்லைகள்ல, மலை அடிவாரங்கள்ல, காட்டு பகுதிகள்ல கருப்புசாமி கோவில்கள் அமைஞ்சிருக்கும். கையில அரிவாள், வாள், சங்கிலி, குதிரை மேல கம்பீரமா கையில ஆயுதங்களோட வீர தோற்றத்துல கருப்புசாமி காட்சி கொடுப்பாரு. அநியாயம் செஞ்சா கருப்புசாமி கேட்க வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் ஆழமா இருக்கிறதால பல இடங்கள்ல கருப்புசாமி சிலை முன்னாடி நின்னு சத்தியம் செய்யறது வழக்கமா இருக்கு. உண்மை, நேர்மை, ஒழுக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை காக்கக்கூடிய தெய்வமா மக்கள் கருப்புசாமிய போற்றிட்டு இருக்காங்க. கருப்புசாமி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாவுக்கும் கருப்புசாமிக்கும் தொடர்பு இருக்கு. குறிப்பா சபரிமலையில இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனோட காவல் தெய்வமா கருப்பண்ணசாமி இருக்காரு. மகிழ்ச்சியை அழிக்க வந்த ஐயப்பனுக்கு உறுதுணையா இருந்தது கருப்புசாமி அப்படின்னு சொல்லப்படுது. சபரிமலையில 18 படி பக்கத்துல கருப்புசாமி இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஐயப்பனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு காவலனா கருப்புசாமி அமர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கருப்புசாமியோட புகழ தமிழகத்துல சொல்லக்கூடிய முக்கியமான கோவில்களா கள்ளழகர் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல 18ஆம் படி கருப்புசாமி ரொம்பவுமே புகழ் பெற்ற காவல் தெய்வமா விளங்குறாரு. ஒரு காலத்துல 18 மந்திரவாதிகள் அழகர் கோவிலோட ஆபரணங்களை கொள்ளையடிக்க வந்ததாகவும், அவங்களோட தீய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட பக்தர்கள் அப்புறம் தெய்வ அருள் காரணமா அவங்க அழிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுது. அந்த நினைவாவே 18ஆம் படி கருப்புசாமி வழிபாடு உருவானதா ஐதீகம் சொல்லப்படுது. அதோட நினைவா இன்னைக்கும் அழகர் கோவில்ல கதவு பூட்டப்பட்டு அதோட சாவி கருப்புசாமி முன்னாடி வைக்கப்படுது. மறுநாள் காலையில பட்டர்கள் கருப்புசாமி கிட்ட அனுமதி கேட்டு சாவியை எடுத்து கோயில திறக்கிறாங்க. சித்திரை திருவிழாவப்போ அழகர் போடக்கூடிய நகைகள் எல்லாமே பட்டியலிட்டு கருப்புசாமி முன்னாடி வாசிக்கப்பட்டு அதுக்கு பின்னாடிதான் பெட்டியில வச்சு பூட்டப்படுது. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாச பௌர்ணமி நாட்கள்ல பிரம்மோற்சவ விழா நடக்கிறப்போ அப்ப மட்டும்தான் 18ஆம் படி கருப்புசாமி சந்நிதி திறக்கப்படுது. வருஷத்தோட மற்ற நாட்கள்ல அந்த வாசல் மூடியே இருக்கும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய சிறப்பான மரபுகள்ல ஒண்ணு. கருப்புசாமி வழிபாடு வெறும் மத நம்பிக்கையா மட்டும் இல்லாம தமிழர்களோட பண்பாடு, கிராம வாழ்க்கை, மரபு, நீதி, உணர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் கூடயும் இணைஞ்ச ஒண்ணா மாறி இருக்கு. பல கிராமங்கள்ல இன்னைக்கும் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு கெடா வெட்டி பொங்கல் வச்சு விருந்து படைச்சு கருப்புசாமிய மக்கள் வழிபட்டு வராங்க. கிராமப்புற நம்பிக்கையான காவல் தெய்வமான கருப்புசாமிய பத்தி இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி படமா எடுத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்திருக்காரு.